Hi, welcome to D Trading Class, the Stock Market Institute. So, நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஆப்ஷன் பையிங் ஆகட்டும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எதுக்காக அப்படின்னா கம்மிங் ஜூன் 4 வந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு. நம்ம சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 4 டியூஸ்டே ஃபால் ஆகுது. ஸோ டியூஸ்டே வந்து என்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லைனாலும் மேக்ஸிமம் லாஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, ஸோ முன்னாடி நாள் வந்து ஆக்சுவலாக எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் கம்மிங் சண்டே, அதாவது செகண்ட் அன்னைக்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதோடைய இம்பேக்ட் மண்டே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தவிர டியூஸ்டே வந்து மண்டே வந்து மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு, டியூஸ்டே ஃபின் நிஃப்டி. ஸோ போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து வெட்னஸ்டே உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் தெரியும். ஓகே, ஸோ அன்னைக்கு நம்மளுடைய பொசிஷன்ஸை எப்படி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரலும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸையோ இல்லை ஒரு சப்போர்ட்டையோ ப்ராப்பரான பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். மோரோவர் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா ப்ரைஸ் ஜம்பிங்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா அப்படின்னா ஒரு ஈவன் அப்படியே அந்த ப்ரைஸ் வராமல் ப்ரைஸ் ஜம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரெட்ஸு ட்ரை பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல். ஸோ ஸ்ப்ரெட்ஸை பொறுத்தவரையிலும் புல் காலோ இல்லை புல் புட்டோ உங்களுடைய டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி, அப்படி இல்லை நீங்கள் ஒரு நான் டைரக்ஷனல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா அயன் ஃப்ளை இல்லை அயன் கவுண்டர் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் பற்றி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ ரொம்ப சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அதை விட ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா புல் பட்டர்ஃப்ளை இல்லை பியர் பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணலாம். ஸோ புல் பட்டர்ஃப்ளை பியர் பட்டர்ஃப்ளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் லைக் உங்களுக்கு ஓடிஎம்ல தான் அதை பண்ண போகிறோம் போத் சைட்ஸு. ஸோ லாஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ளே பண்ணும்போது முடிஞ்ச வரலும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லாட்டில் ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் உங்களோட பொசிஷன் இருக்கலாம். அதே சமயத்தில் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூவோ இல்லை ஒரு பேரிஷ் மூவோ வந்துச்சுன்னா உங்களால் ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை இந்த வீக் ஃபுல்லாமே கம்மிங் வீக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைலாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 8,000 rupees லாஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ ஈவன் அது வந்து மார்னிங் ஒரு 7,000 to 8,000 rupees ப்ராஃபிட்ல இருந்தது, மார்க்கெட் அப்படியே ட்ரெண்டு மாறி லாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைலாக இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால நியூ ட்ரேடர்ஸை பொறுத்தவரையிலும் மார்க்கெட்டை விட்டு அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கோங்க வித் கம்ப்ளீட் ஹெட்ஜஸ். ஹெட்ஜ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க, பெரிய லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பொசிஷன் ஒரு லாட் இல்லை 2 லாட், நீங்க ஈவன் ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் லைக் கம்மியான பொசிஷன்ல ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் முடிச்சுட்டு என்னுடைய ஸ்டாக் நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ வரும். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.